2024க்கு முன்னாடியே தன்னோட மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியா விஜய் பதிவு பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கும். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இப்போ உதாரணத்திற்கு விஜய் முதலமைச்சர் ஆகுறாரு அப்படின்னா அமைச்சர்களாக விஜயோட மக்கள் இயக்க நிர்வாகிகள் தான் ஆவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்க போறதில்ல. அப்படி கொள்கை இருந்தாலும் அது ஒற்றுமையான கொள்கையா இருக்க போறதில்ல. அவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை விஜய் ரசிகர் அப்படிங்கிற ஒற்றுமை மட்டும்தான். இப்போ அவங்க எல்லாருமே நாளைக்கு எம்பி எலெக்ஷன்லயோ எம்எல்ஏ எலெக்ஷன்லயோ போட்டி போடுறாங்க அப்படின்னா அவங்க விஜயோட காசையோ இல்ல அவங்களோட கை காசையோ இல்ல யாராவது ஸ்பான்சர் பண்ணியோ செலவு பண்ணி தான் அவங்க தேர்தலில் போட்டியிடுவாங்க. அவங்க தேர்தலில் ஜெயிக்கிற பட்சத்துல அவங்க செலவு பண்ண காசை எப்படிடா எடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் யோசிப்பாங்க. 2024 கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த கட்சி ஒரு 34-40 ஒன்று ஏடிஎம்கே மாதிரி இருக்கும், இல்லாட்டி தேமுதிக மாதிரி மாறிடும். ஆனா கண்டிப்பா மையம் மாதிரி ஆகிறாது அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சிகளோடையும் கூட்டணியே வைக்கக்கூடாது. அப்படி அவர் கூட்டணி வச்சுட்டாருன்னா அவர் அரசியலுக்கு வர்றதே வேஸ்ட். அது மாதிரி இவருக்கு எந்த பொறுப்புமே கொடுக்கக்கூடாது. இவருக்கு பொறுப்பு கொடுத்தாரு அப்படின்னா விஜயோட ரசிகர்களே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு உண்மையான விஜய் ரசிகரா என்னோட தனிப்பட்ட ஆசை விஜய் 1000 கோடி வசூல் பண்ற மாதிரி படம் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த அரசியலுக்குலாம் வரக்கூடாது.